வணக்கம். என் அன்பான வயதான சக ஊழியர்களே, நான் டாக்டர் மைரா. இன்று உடலின் ஒரு ஆபத்தான ரகசியத்தை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். அதை புறக்கணிப்பது பெரும்பாலும் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கிறது. அந்த ரகசியம் உங்கள் நரம்புகளில் அடைப்புகள். உங்கள் கால்களில் அடிக்கடி உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு ஏற்படுகிறதா? உங்கள் கால்களில், குறிப்பாக இரவில், விவரிக்க முடியாத வலியை அனுபவிக்கிறீர்களா? உங்கள் கைகள் மற்றும் கால்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பது போல் உணர்கிறீர்களா? இந்த அறிகுறிகளில் ஏதேனும் இருந்தால் அது ஒரு சிறிய பிரச்சனை அல்ல. உங்கள் நரம்புகள் சுருங்கி மூடுவதை சமிக்ஞை செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை இது. நீங்கள் இப்போது கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த தடுக்கப்பட்ட நரம்புகள் ஒரு நாள் உங்களை படுக்கையில் தள்ளக்கூடும். எனது நோயாளிகளில் ஒருவரான 74 வயதான திரு. கிர்தாரி லால் எனக்கு நினைவிருக்கிறது. அவர் ஒரு சுறுசுறுப்பான ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்தார். ஆனால் படிப்படியாக அவரது கால்களில் உணர்வின்மை மற்றும் வலி அதிகரிக்கத் தொடங்கியது. மருத்துவர்கள் அதை வயதானதன் விளைவுகள் என்று நிராகரித்தனர். ஒரு நாள் காலையில் அவர் எழுந்தபோது அவரது முழு வலது கால் உயிரற்றதாகவும் அசைய முடியாமல் இருப்பதையும் கண்டார். இந்த பக்கவாத தாக்குதல் திடீரென ஏற்படவில்லை. இது பல ஆண்டுகளாக குவிந்த நரம்பு அடைப்புகளின் விளைவாகும். மருத்துவமனையில் அவரது மகன் கண்ணீருடன் என்னிடம், டாக்டர், உணர்வின்மை மிகவும் ஆபத்தானது என்று நமக்கு முன்பே தெரிந்திருந்தால் அப்பா இன்று சக்கர நாற்காலியில் இருக்க மாட்டார் என்று கேட்டபோது என் இதயம் உடைந்தது. அன்று ஒவ்வொரு முதியவருக்கும் இதை பற்றி எச்சரிப்பதாக நான் சபதம் செய்தேன். ஏனென்றால் WHO 2025 தரவு இந்தியாவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50% பேர் புற தமனி நோயால் வாஸ்குலர் அடைப்புகள் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களில் 20% பேர் 5 ஆண்டுகளுக்குள் பக்கவாதத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. AEMS 2025 அறிக்கை இன்னும் பயமுறுத்துகிறது. நரம்பு அடைப்புகள் கால்களுக்கு மட்டுமல்ல, அவை மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்திற்கும் முக்கிய காரணமாகவும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. தெளிவாக, உங்கள் தடுக்கப்பட்ட நரம்புகள் உங்களை மெதுவாக மரணத்திற்கு இட்டுச் செல்கின்றன. ஆனால் பீதி அடைய வேண்டாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு தட்டல் போல இந்த தடுக்கப்பட்ட நரம்புகளை திறக்கக்கூடிய சில தவறான ஆயுதங்களை இயற்கை நமக்கு வழங்கியுள்ளது. அந்த ஆயுதம் வெந்நீர். ஆம், தண்ணீரை சூடாக்கி சில பொருட்களை சேர்ப்பதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அடைபட்ட நரம்புகளையும் உங்கள் கழுத்திலிருந்து இடுப்பு, கால்கள் மற்றும் உள்ளங்கால் வரை திறக்கலாம். இன்று உங்கள் அடைபட்ட நரம்புகளை சுத்தம் செய்யும் குழுவைப் போல செயல்படும் 5 அற்புதமான மருந்துகளைப் பற்றி நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வைத்தியங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவற்றை செயல்படுத்துவதற்கு அதிக பணமோ முயற்சியோ தேவையில்லை. ஆனால் ஜாக்கிரதை! இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுவிட்டால் உங்கள் நரம்புகளை புத்துயிர் பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை நீங்கள் இழப்பீர்கள். வீடியோவின் முடிவில் நரம்புகளை அடைக்கும் 2 கொடிய பழக்கங்களை நான் வெளிப்படுத்துவேன். எனவே உங்கள் நரம்புகளின் அடைப்பை உடைத்து உங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்க நீங்கள் தயாரா? அப்படியானால் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் நரம்புகளை எழுதுங்கள். மேலும் உங்கள் உடலின் எந்த பகுதி அதிக வலி அல்லது உணர்வின்மையை அனுபவிக்கிறது என்பதையும் சொல்லுங்கள். ஒவ்வொரு கருத்தையும் நான் படிப்பேன். முதல் தீர்வை கேட்ட பிறகு, இவ்வளவு எளிய தீர்வை நீங்கள் ஏன் இதற்கு முன்பு முயற்சிக்கவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நண்பர்களே, என்ன பிரச்சனை? வயதாகும்போது நரம்புகள் மூடத் தொடங்குகின்றன. உடல் பாகங்கள் மரத்துப் போகின்றன. உண்மையில் நமது நரம்புகள் நெகிழ்வான குழாய்கள் போன்றவை. இதன் மூலம் சூடான, உயிர் கொடுக்கும் இரத்தம் உடல் முழுவதும் பாய்கிறது. வயதானது, மோசமான உணவு பழக்கம், போதிய மது அருந்துதல் மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை ஆகியவை இந்த நரம்புகளின் சுவர்களில் கொழுப்பு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் குவிவதற்கு வழிவகுக்கும். இந்த குவிப்பு அடைப்புகளை உருவாக்குகிறது. இதன் விளைவாக இரத்த ஓட்டம் மெதுவாகிறது. போதுமான இரத்த ஓட்டம் இல்லாத உடல் பாகங்கள் வலி, உணர்வின்மை, குளிர்ச்சி மற்றும் இறுதியில் செல் இறப்பு ஆகியவற்றை அனுபவிக்கின்றன. வலியின்றி நடக்கவும், உங்கள் பேரக்குழந்தையை உங்கள் கைகளால் தூக்கவும், கோடையில் கூட உங்கள் கால்களில் அரவணைப்பை உணரவும் நீங்கள் இயங்குகிறீர்கள். ஆனால் அடைபட்ட நரம்புகள் உங்கள் உடலை குளிர்ச்சியான, வலிமிகுந்த சிறைச்சாலையாக மாற்றுகின்றன. நீங்கள் பக்கவாதத்தை அஞ்சுகிறீர்கள். உங்கள் 50 வயசுக்கு பிறகு பலருக்கு லெக் வீக்னஸ்
மற்றும் நடக்கும்போது சிரமம் போன்ற பிரச்சனைகள் வருது. இத பத்தி ஒரு வீடியோல எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் நான் 50+ ஏஜ் குரூப்காக ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் புக் உருவாக்கியிருக்கேன். இந்த புக்ல நீ கீ பெயின் ரிலீஃப், லெக் ஸ்ட்ரென்த், டெய்லி ரூட்டீன், ஃபுட் மற்றும் சிம்பிள் எக்ஸர்சைசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீடைல்டு கைடன்ஸ் வேண்டும்னா புக் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்டு காமெண்ட்ல செக் பண்ணலாம். அன்புக்குரியவர்களை முழுமையாக சார்ந்து இருக்க பயப்படுகிறீர்கள். நான் மீண்டும் என் கைகளால் ஒரு பிரசாதத்தை எடுக்க முடியுமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். என் கால்களில் மீண்டும் சூடான இரத்தம் பாய்வதை நான் உணருவேனா? இந்த பயம் முற்றிலும் நியாயமானது. ஏனென்றால் இரத்த ஓட்டம் வாழ்க்கையே. 2025 ஆம் ஆண்டில் ஐரோப்பிய இருதயவியல் சங்கத்தின் ஆய்வின்படி நரம்புகளில் 50% அதிகமான அடைப்பு உள்ள வயதானவர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் பக்கவாதம் அல்லது மாரடைப்பு ஏற்படும் அபாயம் 80% அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனை வாத மற்றும் கபதோஷங்களின் ஏற்றத்தாழ்வால் ஏற்படுகிறது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. இது நரம்புகளை சுருக்குகிறது. இன்று வாத மற்றும் கபத்தை சூடான நீரின் சக்தியுடன் சமநிலைப்படுத்தும் 5 தீர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவை நரம்பு சுவர்களில் உள்ள அடைப்பை நீக்கி உங்கள் உடலில் இளமையான இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கும். இந்த வைத்தியங்கள் குடிப்பதற்கும் உங்கள் கால்களை ஊற வைப்பதற்கும் ஏற்றவை. முதல் மருந்து கடுகு எண்ணெய் மற்றும் கருப்பு உப்பு கலந்த வெந்நீர். கால் ஊற வைப்பதற்கு. நண்பர்களே, இந்த முதல் மருந்து உங்கள் கால்கள் மற்றும் கால்களில் உள்ள அடைப்புகளை நேரடியாக உடைக்கும். நீங்கள் ஒரு வாளி வெந்நீரை எடுக்க வேண்டும். அது உங்கள் கால்களை எந்த எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் வசதியாக மூழ்கடிக்கும் அளவுக்கு சூடாக இருக்கும். இந்த சூடான நீரில் 2 தேக்கரண்டி கடுகு எண்ணெய் மற்றும் ஒரு கைப்பிடி கருப்பு உப்பு சேர்க்கவும். பின்னர் உங்கள் கால்களை கணுக்கால் வரை மூழ்கடித்து உட்காருங்கள். உங்கள் கால்களை குறைந்தது 15 நிமிடங்கள் அதில் ஊற வைக்கவும். இந்த நேரத்தில் உங்கள் கால் விரல்களை அதில் ஊற வைக்கலாம். மேலும் உங்கள் கணுக்கால்களை மெதுவாக சுழற்றிக் கொண்டே இருங்கள். கடுகு எண்ணெய் தோலில் ஆழமாக ஊடுருவி நரம்புகளை விரிவுபடுத்தி அவற்றிலிருந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நீக்குகிறது. கருப்பு உப்பு வீக்கத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. ஜர்னல் ஆஃப் வாஸ்குலர் ஹெல்த் 2025 இல் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த முறையில் 21 நாட்கள் தொடர்ந்து தங்கள் கால்களை மூழ்கடித்த வயதானவர்கள் தங்கள் தமனிகளின் விட்டத்தில் 25% அதிகரிப்பையும் கால் வலியில் 70% குறைப்பையும் அனுபவித்தனர். எனது நோயாளிகளில் ஒருவரான 71 வயதான திருமதி கமலாதேவிக்கு கோடையில் கூட சாக்ஸ் அணிந்து தூங்க வேண்டிய குளிர் மற்றும் மரத்துப்போன கால்கள் இருந்தன. நடைபயிற்சி அவரது கன்றுகளில் கடுமையான வலியை ஏற்படுத்தியது. அவள் இந்த மருந்தை ஏற்றுக்கொண்டாள். முதல் வாரத்திற்குள் இரவில் தனது கால்களில் வெப்பமயமாதல் உணர்வை கவனித்தாள். 3 வாரங்களுக்குப் பிறகு அவள் எந்த வலியும் இல்லாமல் தனது கோவிலுக்கு நடக்க முடிந்தது. அவள் மகிழ்ச்சியுடன், டாக்டர், என் கால்களில் புதிய நரம்புகள் தோன்றியதாக உணர்கிறது. இப்போது என் கால்களை என்னால் உணர முடிகிறது என்று அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். இந்த அனுபவம் மட்டுமே இந்த மருந்தின் வெற்றிக்கு ஒரு சான்றாகும். அதை எப்படி செய்வது? ஒரு வாளியில் உங்கள் கால்களை 15 நிமிடங்கள் வசதியாக ஊறவைக்க போதுமான வெதுவெதுப்பான நீரை நிரப்பவும். 2 தேக்கரண்டி தூய கடுகு எண்ணெயையும் ஒரு கைப்பிடி கருப்பு உப்பையும் சேர்த்து நன்கு கலக்கவும். பின்னர் உங்கள் கால்களை மூழ்கடித்து உட்கார்ந்து அவற்றை தொடர்ந்து அசைக்கவும். மாலையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை இதைச் செய்யுங்கள். எச்சரிக்கை: உங்கள் கால்களில் திறந்த காயங்கள், கொப்புளங்கள் அல்லது ரிங்வொர்ம் இருந்தால் இந்த தீர்வை தவிர்க்கவும். நீரிழிவு நோயாளிகள் தங்கள் கால்களை மூழ்கடிப்பதற்கு முன் நீரின் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். நன்மைகள்: இந்த தீர்வு உங்கள் கால்களில் உள்ள ஒவ்வொரு சிறிய மற்றும் தடுக்கப்பட்ட நரம்புகளையும் திறக்கும், உணர்வின்மை மற்றும் வலியை நீக்கும், மேலும் உங்கள் கால்களுக்கு சூடான, ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கும். இந்த தீர்வை இன்று நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் கடுகு தண்ணீருடன் கீழே கருத்து தெரிவிக்கவும். மற்றொரு செய்முறை: சூடான இலவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகு தேநீர் குடிக்க வேண்டும். நண்பர்களே, 2வது செய்முறை உங்கள் இரத்தத்தை மெல்லியதாக்கி அடைபட்ட நரம்புகளிலிருந்து பிளேக்கை வெளியேற்றும் அளவுக்கு சூடாகவும் வலுவாகவும் மாற்றும் ஒரு தேநீர். அதை தயாரிக்க ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து 1 அங்குல இலவங்கப்பட்டை மற்றும் 4 முதல்
5 கருப்பு மிளகுத்தூள் சேர்க்கவும். அதை 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். பின்னர் வடிகட்டி சூடாக குடிக்கவும். விரும்பினால் சுவைக்காக ஒரு தேக்கரண்டி தேன் சேர்க்கலாம். இலவங்கப்பட்டையில் இரத்தக் கட்டிகளை தடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இரத்த மெலிப்பான் உள்ளது. கருப்பு மிளகில் பைபரின் உள்ளது. இது நரம்புகளின் சுவர்களை வலுப்படுத்துகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இந்த கலவை உடலின் மைய வெப்பநிலையையும் அதிகரிக்கிறது. இதனால் தொலைதூர நரம்புகள் கூட விரிவடைகின்றன. அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் 2025 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தினமும் இலவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகு தேநீர் அருந்திய வயதானவர்களில் இரத்த பாகுத்தன்மை, இரத்தத்தின் தடிமன் 20% குறைந்து நரம்பு அடைப்பு ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 68 வயதான திரு ராம்நிவாஸ் தனது கைகளிலும் கால்களிலும் கடுமையான கூச்ச உணர்வு இருப்பதாக புகார் கூறினார். அவரது இரத்தம் மிகவும் தடிமனாக இருந்ததால் ஒவ்வொரு பரிசோதனையின் போதும் நரம்பை கண்டுபிடிப்பதில் செவிலியருக்கு சிரமம் ஏற்பட்டது. அவர் இந்த தேநீர் குடிக்கத் தொடங்கினார். 2 வாரங்களுக்குள் கூச்ச உணர்வு குறைந்துவிட்டதாகவும் அவரது கைகளும் கால்களும் சூடாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 1 மாதத்திற்கு பிறகு அவரது இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது அவரது இரத்தம் மிகவும் மெல்லியதாகவும் ஆரோக்கியமாகவும் மாறியிருப்பதைக் கண்டு மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். ராம்நிவாஸ் என்னை அழைத்து, டாக்டர், எனக்குள் இருக்கும் துருப்பிடித்த குழாய் சுத்தம் செய்யப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. இப்போது என் விரல்களில் லேசான இரத்த அழுத்தத்தை உணர முடிகிறது என்றார். அவரது வெற்றி எனக்கு ஒரு பெரிய சாதனை. அதை எப்படி செய்வது? ஒரு கப் தண்ணீரில் ஒரு துண்டு இலவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகாயை 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். வடிகட்டவும். வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கவும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும். எச்சரிக்கை: நீங்கள் ஏற்கனவே ஆஸ்பிரின் போன்ற இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால், இந்த தேநீரை தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகவும். உங்களுக்கு வயிற்றுப் புண் அல்லது அமிலத்தன்மை இருந்தால் கருப்பு மிளகின் அளவை பாதியாக குறைக்கவும். நன்மைகள்: இந்த தேநீர் உங்கள் இரத்தத்தை மெலிதாக்கி சூடாக்கும், நரம்புகளில் உள்ள அடைப்பை நீக்கி உடல் முழுவதும், குறிப்பாக கை கால்களில் விரைவான மற்றும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கும். இந்த உயிர் கொடுக்கும் பானத்தை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்க்க விரும்பினால் இலவங்கப்பட்டை தேநீருக்கு கீழே கருத்து தெரிவிக்கவும். 3வது செய்முறை இஞ்சி, பூண்டு மற்றும் எலுமிச்சையின் சூடான கஷாயத்தை குடிப்பதாகவும். நண்பர்களே, 3வது செய்முறை ஒரு வெடிக்கும் கலவையாகும். இது உங்கள் நரம்புகளில் உள்ள கடின கொழுப்பு மற்றும் கால்சியம் பிளேக்கை கரைக்கும். அதை தயாரிக்க ஒரு கப் தண்ணீரில் ஒரு அங்குல துண்டு இஞ்சி, 3 முதல் 4 நொறுக்கப்பட்ட பூண்டு கிராம்புகள் மற்றும் அரை எலுமிச்சை சாறு சேர்த்து 7 முதல் 8 நிமிடங்கள் நன்கு கொதிக்க வைக்கவும். பின்னர் அதை வடிகட்டி வெதுவெதுப்பான நீரில் குடிக்கவும். இஞ்சி உடலில் வெப்பத்தை உருவாக்கி நரம்புகளை விரிவுபடுத்துகிறது. பூண்டில் அல்லிசின் என்ற கலவை உள்ளது. இது கொழுப்பை கரைத்து நரம்பு சுவர்களை நெகிழ்வாக மாற்றுகிறது. எலுமிச்சையின் வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நரம்பு வீக்கத்தை குறைத்து அவற்றின் உள்புறணியை வலுப்படுத்துகின்றன. ஒன்றாக, இந்த கலவை உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அடைபட்ட நரம்புக்கும் இயற்கையான ஆஞ்சியோபிளாஸ்டிக் போல செயல்படுகிறது. 2025 ஆம் ஆண்டில் ஜர்னல் ஆஃப் வாஸ்குலர் ரிசர்ச்சில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் ஆச்சரியமாக இருந்தன. இந்த கஷாயத்தை 90 நாட்கள் உட்கொண்ட முதியவர்கள் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனையில் நரம்புகளில் உள்ள பிளேக்கின் அளவு 40% குறைந்துள்ளது தெரியவந்தது. எனது நோயாளிகளில் ஒருவரான 69 வயதான திரு பிரிஜ்மோகனின் கழுத்து மற்றும் கால்களின் நரம்புகளில் கடுமையான அடைப்புகள் இருந்ததால் உடனடியாக ஸ்டென்ட்டுகளை பயன்படுத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இருப்பினும் அவரது நிதி நிலைமை மற்றும் வயது காரணமாக அவரது குடும்பத்தினர் அறுவை சிகிச்சையை மறுத்துவிட்டனர். அவர் என்னிடம் வந்தபோது மரண பயம் அவரது முகத்தில் தெளிவாகத் தெரிந்தது. இந்த கஷாயத்தை குடிக்க நான் பரிந்துரைத்தேன். அவர் அதை கைவிட்டு அதை பின்பற்றினார். முதல் மாதத்தில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் 2வது மாத இறுதியில் அவரது மார்பு இறுக்கம் மற்றும் கால் வலி குறையத் தொடங்கியது. 3 மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் மீண்டும் அல்ட்ராசவுண்ட் செய்தபோது
பிரதான நரம்புகளில் அடைப்பு 60% இலிருந்து 20% குறைந்திருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டனர். டாக்டர், அறுவை சிகிச்சை இல்லாமல் நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். இப்போது என்னால் சுவாசிக்க முடியும், என்னால் நடக்க முடியும் என்று பிரிஜ்மோகனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இந்த இரண்டாவது வாழ்க்கை இயற்கையே மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்று என்னை நம்ப வைத்தது. அதை எப்படி தயாரிப்பது? ஒரு கப் தண்ணீரில் நறுக்கிய இஞ்சி மற்றும் நசுக்கிய பூண்டைச் சேர்த்து கொதிக்க வைக்கவும். தண்ணீர் பாதியாக குறைந்ததும் அடுப்பை அணைத்து அரை எலுமிச்சை சாற்றை அதில் பிழிந்து எடுக்கவும். வடிகட்டி வெதுவெதுப்பான நீரில் குடிக்கவும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும். எச்சரிக்கை: உங்களுக்கு அதிகப்படியான பித்தம் இருந்தால் அல்லது மிகவும் சூடாக உணர்ந்தால் பூண்டின் அளவை 2 பல்களாக கட்டுப்படுத்துங்கள். வெறும் வயிற்றில் குடிப்பதால் எரியும் உணர்வு ஏற்பட்டால் காலை உணவுக்குப் பிறகு 1 மணி நேரத்திற்குப் பிறகு குடிக்கவும். நன்மைகள்: இந்த கஷாயம் நரம்புகளில் உள்ள கடினப்படுத்தப்பட்ட பிளேக்கை மென்மையாக்கி இரத்த ஓட்டத்தில் வெளியேற்றும். கழுத்து, இடுப்பு மற்றும் கால்களில் அடைபட்ட நரம்புகளைத் திறந்து வலியை நீக்கும். இந்த சக்தி வாய்ந்த செய்முறையை முயற்சிக்க நீங்கள் தைரியமாக இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும். 4வது செய்முறை: திரிபலா தூள் மற்றும் தேன் கலந்த சூடான பால் குடிக்க வேண்டும். நண்பர்களே, 4வது செய்முறை ஆயுர்வேதத்தின் மிகவும் பிரபலமான மற்றும் ஆழமான சுத்திகரிப்பு சூத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டது. திரிபலா, ஹரிதா, பேடா, நெல்லி. இது உடலில் இருந்து அனைத்து நச்சுகளையும், குறிப்பாக இரத்த நாளங்களில் குவிந்துள்ள அசுத்தங்களையும் அகற்ற வேலை செய்கிறது. சூடான பால் மற்றும் தேனுடன் உட்கொள்ளும்போது பால் உடலின் ஆழமான திசுக்களுக்கு அதன் சக்தியை வழங்குகிறது, அதே நேரத்தில் தேன் அவற்றை வளர்க்கிறது. இந்த கலவை நரம்புகளின் உட்புற புறணியை சுத்தப்படுத்தி உயவூட்டுகிறது, இதனால் இரத்தம் சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது. நரம்புகள் குறுகி தொடர்ந்து வீக்கம் உள்ள வயதானவர்களுக்கு இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2025 ஆம் ஆண்டு ஆயுர்வேத ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையின்படி, திரிபலா பாலை தொடர்ந்து உட்கொள்வது எலாஸ்டின் மற்றும் கொலாஜன் புரதங்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது நரம்பு நெகிழ்வுத்தன்மையையும் வலிமையையும் அதிகரிக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 76 வயதான திருமதி பிரேம்வதி தேவிக்கு கால்களில் வீக்கம் மற்றும் எரிதல் அதிகமாக இருந்ததால் அவர் காலணிகள் கூட அணிய முடியவில்லை. அவரது நரம்புகள் மிகவும் பலவீனமாகவும் குறுகலாகவும் இருந்ததால் சிறிது நேரம் நின்ற பிறகு அவரது கால்கள் நீல நிறமாக மாறும். அவர் தொடர்ந்து வலியில் இருந்தார். நான் அவருக்கு இந்த பாலை குடிக்கக் கொடுத்தேன். 2 வாரங்களுக்குள் அவரது கால்களில் வீக்கம் குறைந்து அவரது நிறம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. 1 மாதத்திற்கு பிறகு பிரேம்வதி தேவி பல வருடங்களில் முதல் முறையாக வலியின்றி செருப்புகளை அணிந்ததாகவும் தனது முற்றத்தை 2 முறை சுற்றி வந்ததாகவும் தெரிவித்தார். 3 மாதங்களுக்குப் பிறகு அவர் உள்ளூர் கோவிலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். மகனே, நீ என் கால்களுக்கு உயிரை கொண்டு வந்து விட்டாய் என்று கூறி என்னை ஆசீர்வதித்தார். இப்போது நான் என் இறைவனின் நீதிமன்றத்திற்கு நானே நடக்க முடியும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு உலகிலேயே மிகப்பெரிய மருந்தாக இருந்தது. இதை எப்படி தயாரிப்பது? ஒரு கப் பாலை சூடாக்கவும், அதை கொதிக்க விடாதீர்கள். 1 டீஸ்பூன் திரிபலா பொடியையும் 1 டீஸ்பூன் தேனையும் சேர்க்கவும். நன்றாக கிளறி ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு குடிக்கவும். எச்சரிக்கை: பால் ஜீரணிக்க முடியாவிட்டால் அதற்கு பதிலாக வெதுவெதுப்பான நீரில் கலக்கவும். உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் தேன் சேர்க்க வேண்டாம். நன்மைகள்: இந்த பால் உங்கள் நரம்புகளை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தி உள்ளே இருந்து நெகிழ்வானதாக மாற்றும். இது வேரிலிருந்து வீக்கம் மற்றும் எரிச்சலை நீக்கி உடல் முழுவதும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கும். இந்த ஆயுர்வேத மருந்தை முயற்சிக்க விரும்பினால் திரிபலா பாலுடன் கீழே கருத்து தெரிவிக்கவும். 5வது செய்முறை: எப்சம் உப்பு, கல் உப்பு மற்றும் மருதாணி தூள் வெதுவெதுப்பான நீரில் கைகள் மற்றும் கால்களை ஊற வைக்க. இப்போது கடைசி மற்றும் மிகவும் பயனுள்ள தீர்வுக்கான நேரம் இது நரம்பு மண்டலம் மற்றும் நரம்புகளில் நேரடியாக வேலை செய்கிறது, ஆழமான தளர்வை வழங்குகிறது. மெக்னீசியம் சல்பேட் எனப்படும் எப்சம் உப்பு தோல் வழியாக நேரடியாக உறிஞ்சப்பட்டு நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்துகிறது. இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் வலியை குறைக்கிறது. மருதாணி பவுடர் அதன் குளிர்ச்சியான விளைவுடன் நரம்புகளில் வீக்கம் மற்றும் எரிச்சலை தணிக்கிறது.
இந்த 2 பொருட்களையும் வெதுவெதுப்பான நீரில் கலந்து உங்கள் கைகளையும் கால்களையும் அதில் நனைக்கும்போது அது கழுத்து முதல் கால் விரல்கள் வரை அடைபட்ட ஒவ்வொரு நரம்பையும் விடுவிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நச்சு நீக்கும் மற்றும் தளர்வு சிகிச்சையாக மாறும். உடல் முழுவதும் வலி மற்றும் பிடிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த தீர்வு ஒரு சஞ்சீவி. 2025 ஆம் ஆண்டு நரம்பியல் மற்றும் பரிசோதனை மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் எப்சம் உப்பு குளியல் எடுத்த வயதான நோயாளிகள் நரம்பு செயல்பாட்டில் 30% முன்னேற்றத்தையும் வலியில் 65% குறைப்பையும் அனுபவித்ததாக கண்டறியப்பட்டது. எனது நோயாளிகளில் ஒருவரான 72 வயதான திரு சுரேஷ் சந்திராவுக்கு பாலிநியூரோபதி என்ற ஒரு நிலை இருந்தது. இது அவரது உடல் முழுவதும் நரம்புகளை சேதப்படுத்துகிறது. அவர் கைகளிலும் கால்களிலும் எரியும் உணர்வின்மை மற்றும் கடுமையான வலியால் அவதிப்பட்டார். வலி காரணமாக இரவில் அவரால் தூங்க முடியவில்லை. அவர் இந்த மருந்தை ஏற்றுக்கொண்டார். முதல் வாரத்திற்குள் அவரது தூக்கத்தில் முன்னேற்றத்தைக் கண்டார். ஒரு மாதத்திற்குப் பிறகு கைகளிலும் கால்களிலும் எரியும் உணர்வு மற்றும் உணர்வின்மை கணிசமாக குறைந்தது. படிப்படியாக அது மறைந்து போகத் தொடங்கியது. 2 மாதங்களுக்குப் பிறகு சுரேஷ் ஆதரவின்றி செய்தித்தாளை படிக்கவும் பால் குடிக்கவும் நடக்கவும் முடிந்தது. டாக்டர், என் நரம்புகள் மீண்டும் இணைந்ததாகத் தெரிகிறது. இப்போது என் விரல்களால் பேனாவை பிடித்து ஒரு கோப்பை தேநீர் எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். அவரது புதிய சுதந்திரம் அவரது குடும்பத்திற்கு புதிய நம்பிக்கையை தந்தது. அதை எப்படி செய்வது? ஒரு பெரிய தொட்டி அல்லது வாளியில் உங்கள் கைகளையும் கால்களையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு சூடான நீரை நிரப்பவும். அரை கப் எப்சம் உப்பு மற்றும் 2 கைப்பிடி மருதாணி பொடியைச் சேர்த்து நன்கு கிளறவும். 2 கைகளையும் கால்களையும் இந்த நீரில் 20 நிமிடங்கள் மூழ்கடித்து உட்காருங்கள். வாரத்திற்கு 3 முறை இதைச் செய்யுங்கள். எச்சரிக்கை: உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய நோய் இருந்தால் தண்ணீரை மிகவும் சூடாக பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும். நேரத்தை 10 நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தவும். உங்கள் தோல் அரிப்பு அல்லது தடிப்புகள் இருந்தால் மருதாணி போடுவதைத் தவிர்க்கவும். நன்மைகள்: இந்த தீர்வு உங்கள் முழு நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும், அடைபட்ட மற்றும் சுருங்கிய ஒவ்வொரு நரம்புகளையும் திறக்கும் மற்றும் உங்கள் உடலின் ஒவ்வொரு மூலையிலும் இரத்தம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை மீட்டெடுக்கும். கீழே உள்ள கருத்துக்களில் எப்சம் உப்பு என்று எழுதுங்கள். இந்த சிறப்பு தீர்வை முயற்சிக்க விரும்பினால் தயவு செய்து கீழே ஒரு கருத்தை இடுங்கள். என்ன செய்வது? முடிவு என்ன? நண்பர்களே, இவை 5 அற்புதமான வைத்தியங்கள். கடுகு எண்ணெய் மற்றும் கருப்பு உப்புடன் கால்களை ஊற வைத்தல், இலவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகு தேநீர், இஞ்சி பூண்டு மற்றும் எலுமிச்சை கஷாயம், திரிபலா மற்றும் தேன் கலந்த பால், எப்சம் உப்புகளில் கை கால் குளியல் ஆகியவை உங்கள் அடைபட்ட நரம்புகளுக்கு இயற்கையான சுத்திகரிப்பு முகவர்கள். இந்த வைத்தியங்கள் உங்கள் நரம்புகளில் உள்ள துர்வை நீக்கி புதியது போல் தோற்றமளிக்கும். AIIMS 2025 இன் அறிக்கையின்படி இந்த இயற்கையான நச்சு நீக்கம் மற்றும் வெப்பமயமாதல் சிகிச்சையை ஏற்றுக்கொண்ட முதியவர்கள் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை 50% குறைத்தனர் மற்றும் அவர்களின் உடல் இயக்கம் 75% மேம்பட்டது. ஆனால் இந்த வைத்தியங்களுடன் நீங்கள் உடனடியாக 2 கொடிய பழக்கங்களை கைவிட வேண்டும். முதலில் புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பயன்பாடு. இவை நேரடியாக நரம்புகளை சுருக்கி பலவீனப்படுத்துகின்றன. இரண்டாவதாக, ஒரு நாளைக்கு 8 முதல் 10 மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 நிமிட நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் கால்களை அசைக்கவும். இப்போது இந்த 5 வைத்தியங்களில் குறைந்தபட்சம் ஒன்றை நாளை செயல்படுத்தத் தொடங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு மாதத்திற்குள் உங்கள் கைகளும் கால்களும் சூடாக இருப்பதையும், உங்கள் வலி நீங்கியிருப்பதையும், உங்கள் உடல் மீண்டும் உயிர் பெற்றிருப்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். கீழே கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் முதலில் எந்த மருந்தை முயற்சிப்பீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ ஒருவரின் உயிரை காப்பாற்றும் என்று நீங்கள் நினைத்தால் டாக்டர் மைரா ஹெல்த் டிப்ஸுக்கு குழு சேர மறக்காதீர்கள். பெல் ஐகானை அழுத்தி இந்த வீடியோவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நரம்பு அடைப்புகள் மற்றும் வலியால் போராடுபவர்கள். வலியற்ற வாழ்க்கையின் பரிசை நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம். கீழே திறந்த நரம்புகள் என்று எழுதுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுக்க நீங்கள் முடிவு செய்திருந்தால்
ஆரோக்கியமாக இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் நரம்புகள் வழியாக இரத்தம் பாயும் வரை வாழ்க்கை பாயும்.